மகரம். மகராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துருச்சுன்னு சொல்லுவேன். போன வருஷத்துலேருந்தே உங்களை இதோ புலி வருகிறது இதோ புலி வருகிறதுன்னு அப்படியே கடத்தி கொண்டு வந்துட்ட நிலைமையில் இப்போ கிட்டத்தட்ட முழுக்க முழு அஷ்டமச்சனியும் 7.5 சனியும் உங்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் விலகுது. மார்ச் 30ஆம் தேதியோ என்னமோ சனி பயிற்சி நினைக்கிறேன். ஆக சனி பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டம் ஒரு 7-8 மாதத்தில் வந்துட்டதுனால முடிய போகிற நேரத்தில் 7.5 சனி எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காது என்பதன் அடிப்படையில் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் தனித்து பாபத்துவம் என்று இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் காணாது போயிருந்த தைரியம், ஒரு கட்ஸு எல்லாமே இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு திரும்ப வந்திருக்கும். முகத்தில் சந்தோஷம் இருக்கும், எதையும் சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கும். குறிப்பாக எந்த இடத்துல பணத்தை இழந்தீங்களோ அந்த இடத்துல பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதுலேயே இந்த கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகள், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் அமைப்புகளில் ஒரு 3 வருஷமாக சம்பாதிக்காமல் நஷ்டப்பட்டு கிடந்தீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இப்போ மும்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு இடத்த வாங்கி போட்டேன், ஒரு ஃப்ளாட்டை கட்டினேன், விற்கவே இல்லை, ஆனால் 3 வருஷம் கழிச்சு இப்போ விற்கிது. 3 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்பேன், ஆனால் இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிதுன்ற மாதிரி பல மடங்கு லாபம் வரக்கூடிய தன்மைகள். பணத்தினால் பிரச்சனைகள் ஏற்பட்டவர்களுக்கு அதே பணத்தினால் சந்தோஷங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குது. இந்த வாரம் மட்டும் நான் இந்த பலன் சொல்லலை, இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு எந்த சிக்கல்களும் வராத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கும்போது எப்படிங்கயா அது நல்ல பலன் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6இல் சுக்கிரன் அப்படி கெடுதல்களை செய்யவே மாட்டார். சுக்கிரன் கெடுதல்களை செய்கிறதா 6, 7, 10ஆம் இடங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 6ஆம் இடத்தில் அவர் 6ஆம் அதிபதியோடு நட்பு வீட்டில் இருக்கிறனால சுப கடன்கள் போன்ற விரைய அமைப்புகளை கொடுப்பார். சில நிலைகளில் 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன் வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து நல்ல தகவல்கள் நல்ல செய்திகளை சொல்லுவார். உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், மனைவி வெளிநாட்டில் இருக்கிறார், அண்ணன் இருக்கிறார், தம்பி இருக்கிறார், அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, இவங்க மூலமாக காசு பணத்தை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு அந்த காசு பணம் வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நல்லா இல்லைன்ற கவலையில் இருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், உங்களுக்கு கூட எதனா உங்களுக்கு செய்யணும்னா சொல்லுங்கள், நான் அதை அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தைரியமாகவே இருக்கும். இதுவரைக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்காத மகர ராசிக்காரர்களுக்கு திருமண காலங்கள் இப்போது கூடி வந்துருச்சு. என்னங்க என்ன இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, ராசியை பார்க்கக்கூடிய குரு, இது வரைக்கும் இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி பெண்ணு வேணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தவங்க அவ்வளோ பேருக்குமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வரன் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஆகவே 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் பாபத்துவமின்றி இருப்பதால் சொல் பழிக்கக்கூடிய தன்மை, குடும்பம் அமையக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரங்களுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். போன 3 வருஷம் 4 வருஷம் பட்ட கஷ்டம் 2020 மகர ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்லை. 2022 மகர ராசிக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை புழிஞ்சு எடுத்துருச்சுன்றதான் உண்மை. அந்த அமைப்புகள் அத்தனையும் விலகி மகரத்திற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் அமையும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்காரங்க படிப்படியாக நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உண்டு. 2025ஆம் வருடம் மகர ராசிக்கு உங்கள் வருஷம், எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும். அதற்கான ஃபவுண்டேஷன் இப்போது கிடைக்கும்.